வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் செட்டிநாடு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ரொம்ப சுலபமாக செட்டிநாடு மசாலாவை வச்சு இந்த குழம்பை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்க்கிற, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டு வதக்கிடலாம். அளவான தீயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு செட்டிநாடு மசாலாவில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் இதை செட்டிநாடு மசாலா வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, பார்த்துக்கோங்க. கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த செட்டிநாடு மசாலாவை தவிர நீங்கள் வேறு எதையுமே சேர்க்க தேவையில்லை. மசாலாவை போட்டு 10 செகண்ட் பரட்டி விட்ட பிறகு எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் 200 கிராம் அளவு. வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கிடுச்சு. 200 கிராம் அளவுக்கு நறுக்கின தக்காளியை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி எந்த அளவுக்கு மசிய வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றி கலந்து விட்டுறலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. முட்டைக்கு பதிலாக சிக்கன் சேர்க்கலாம், அல்லது வெஜ்ஜில் காளான் சேர்க்கலாம், காலிஃப்ளவர் சேர்க்கலாம். உங்கள் விருப்பம் எதுவோ அதை சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், இதுவே சரியாக இருக்கும். நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். நான் 6 முட்டையை வேக வச்சு கீறி வச்சுருக்கேன். கட் பண்ணி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அது இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சேர்த்து கலந்து விட்ட பிறகு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில் கலந்து விடணும். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி கலந்து விட்டு இறக்கினா நம்மளோட செட்டிநாடு முட்டை குழம்பு ரெடி ஆயிரும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.